அப்பா மாட்டி விட்ட பிறத்துக்கு நான் மாலை சூட உங்க மன சம்மதம் தானப்பா? அப்பா எனக்கு எப்படிமா சம்மதமா இருக்கும்? அந்த சதிக்காரி பணத்துக்காக ஆசைப்பட்டு சத்தியம் வாங்கி விட்டாள். நானும் இறந்து விட்டு பெண்மணி தெரியாமல் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். அம்மா என்னை மன்னித்து விடம்மா. அப்பா என்னால உனக்கு எந்த வித கஷ்டமா வராதுப்பா. இந்த பாவியால உனக்கு எந்த வித கஷ்டமா வரக்கூடாதுப்பா. நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்பா. எனக்கு அதுவே போதும். எனக்கு யாருப்பா இருக்காங்க? நான் யாரும் இல்லாத அனாதை தானப்பா. நான் தாய் இல்லாத பொண்ணு தானே. நான் தாய் இல்லாத அனாதை பொண்ணு தானப்பா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருப்பா இருக்காங்க? நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவியாச்சே. நான் ஓடியா பிறந்த பாவி தானப்பா. நான் திக்கத்த பாவி தானப்பா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருப்பா இருக்காங்க? அப்பா இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே இந்த பாவிக்கு நீங்க திருமணம் செய்யறேன்னு சொல்றீங்களே, நான் ஒருவேளை அந்த சுடுகாட்டுல நான் மாண்டுட்டேன்னா நீங்க யாரும் என்ன வந்து பார்க்க பாருங்க. நீங்க யாரும் என்ன வந்து பார்க்க மாட்டீங்கப்பா. அப்பா ஒருவேளை என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ எனக்கு பிறந்திருந்தா நான் மாண்ட செய்தியை கேட்டதும், அம்மா பத்மாவதி என்னை விட்டு போய் விட்டாயம்மா, நான் வளர்த்த செல்வமே இந்த அண்ணனை விட்டு போய் விட்டாயா ராசாத்தி அப்படின்னு எங்க அண்ணன் அழுதுகிட்டு அந்த ஊர் ஜனங்களை எல்லாம் எங்க அண்ணன் கூட்டிக்கிட்டு எனக்காக மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் பொட்டோடும் எங்க அண்ணன் எனக்கு கோடி எடுத்துட்டு வந்து என்ன அடைக்கலை பண்ணுவாரப்பா. அதுக்கெல்லாம் விதி இல்லாதவளா நிக்கிறேன்னு, அதுக்கெல்லாம் கதி இல்லாதவளா நிக்கிறேனப்பா. அப்பா நீ எனக்கு செய்ய வேண்டிய பொண்ணோ பொருளோ சொத்தோ சுகமோ எனக்கு எதுவுமே தேவையில்லையப்பா. ஒரு பொண்ணா பிறந்துட்டா பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கடைசியா எதுப்பா எதிர்பார்ப்பா? தாய் வீட்டா 1000 சண்டை சச்சரவு இருந்தாலும் அவ போன இடத்து என்னதான் வசதியா வாழ்ந்தாலும் ஒரு பொண்ணா பிறந்துட்டா பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கடைசியா எதுப்பா எதிர்பார்ப்பா? அப்பா ஊரிலே ஒருவர் இறந்து விட்டாராம் அப்பா. கூடி நின்று ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்க. அதுல ஒரு பெண்ணு கேட்டா, பொழுது சாய்ந்து விட்டது, இன்னும் ஏன் இந்த பிணத்தை எடுக்கவில்லை என்று ஒரு பெண் கேட்டாளப்பா. அதற்கு இன்னொரு பெண்ணு சொன்னா, இந்த பிணத்தை ஏன் இன்னும் எடுக்கவில்லை தெரியுமா? இந்த பிணத்துக்கு இன்னும் தாய் வீட்டுக்கு ஓடி வரவில்லை, அதனால்தான் இந்த பிணம் இன்னும் காத்து கொண்டிருக்குது என்று சொன்னார்களப்பா. அது போல என்ன அனாத பணமா மட்டும் விட்டுடாதீங்க தந்தையே, என்ன அனாத பணமா மட்டும் விட்டுடாதீங்கப்பா. அப்பா இந்த பாவி நான் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு நீங்க பிறந்து விட்டு கோடி போட்டு அனுப்பிடுங்கப்பா. எனக்கு பிறந்து விட்டு கோடி போட்டு அனுப்பிடுங்கப்பா. மகளே நீ உயிரோடு பிறந்து கோடி போட வேண்டுமா? அம்மா கண்ணி உந்தன் உள்ளம் வாடுதம்மா, எந்தன் கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா. கண்ணி உந்தன் உள்ளம் வாடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா. கண்ணி உந்தன் உள்ளம் வாடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா. கண்ணி உந்தன் உள்ளம் வாடுதம்மா, எந்தன் கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா. இந்த நங்கையின் வாழ்க்கையில் சோகம் தினம் நான் படித்தேன் புதுராகும், தினம் நான் படிப்பேன் புதுராகும். கண்ணி உந்தன் உள்ளம் வாடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா, கண்களில் நீர் வழிந்தோடுதம்மா. பொறுமையின் கடலாய் நீ இருந்தாயே, பொல்லாத காலம் உனை வாட்டுது,
வரம் என்பது கண்ணி உந்தன் உள்ளம் வாடுதம்மா எந்தன் கண்களில் நீ வழிந்தோடுதம்மா கண்களில் நீ வழிந்தோடுதம்மா மணவரை காண நாள் வந்த போது மங்கள மேளம் முழங்கவில்லை மணவரை காணும் நாள் வந்த போது மங்கள மேளம் முழங்கவில்லை மணவரை காண நாள் வந்த போது மங்கள மேளம் முழங்கவில்லை மலர்முடி கூந்தல் அலைந்திட கண்டேன் மலர்முடி கூந்தல் அலைந்திட கண்டேன் மாவிலை தோரணம் ஆடவில்லை மாவிலை தோரணம் ஆடவில்லை கண்ணி உந்தன் உள்ளம் வாடுதம்மா எந்தன் கண்களில் நீ வழிந்தோடுதம்மா கண்களில் நீ வழிந்தோடுதம்மா மகளே என் மன காவியமாய் உன்னை பெற்று வளர்த்து மண்ணிலே சோகத்திய சுமந்த நடை போடும் சிதறிய ஓவியமாய் சீரழிந்த தங்க கலசமாய் பதறும் எண்ணங்களை பரிதவிக்க நிலை எப்படியம்மா சகித்திருப்பேன் மகளே ஒரு சிற்பியானவன் ஒரு பதுமையை செதுக்கி அழகு எழுத்ததும் சிலை போல உன்னை ஆளாக்கி இன்று வானரம் என்று சொல்லப்பட்ட குரங்கையில பூமார் கிடைச்சது என்ன செய்யும் புழுதில் வீசி எறிந்துவிடும் அதை போல வாழ்க்கை முடிந்து விட்டது அம்மா அம்மா நீ அந்த வண்ண பூஞ்சோலையிலே இசைப்பாடும் குயிலாக உன் குரலை கேட்டு மகிழ வேண்டிய நான் இன்று குமுறும் எரிமலையாக கொந்தளிக்கும் கடலாக என் இதயத்தை எப்படி அம்மா தாங்கிக் கொள்வேன் மகளே எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் விழியிருந்தும் பார்வையற்றவனை போல உன் பாயடைந்த கடத்தில் பிடித்ததால் எனக்கு எப்படி அம்மா மனசு வரும் மகளே பெற்றோர்கள் தாயோ தகப்பனை இறந்து விட்டால் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒருவன் கூட பக்கத்தில் வந்து அழுவ மாட்டான் ஆனா ஒரே ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை வெளியூர்ல கொடுத்திருப்பார்கள் அப்பா இறந்துவிட்ட செய்தி மகளுக்கு தெரிந்து அவள் ஓடி வந்து அப்பா என்னை விட்டு போய்விட்டாயா அப்படி என்று தலை மீது மார் மீது அடித்துக் கொண்டு அழும்போதுதான் அங்க கூடியிருக்கும் மக்கள் எல்லாம் அழுவார்கள் அப்பதான் அந்த பிள்ளைக்கு ஒரு பெருமை கிடைக்குமா அதை போல பிள்ளை இல்லாத பாவி அம்மா நான் பிள்ளை இல்லாத பாவி கடைசி நேரத்தில் நான் இறந்து விட்ட பிறகு எனக்கு செய்வன் இமக்கடனை செய்து முடித்து விட்டு எனக்கு நீ கொல்லி போட நினைத்தேன் ஆனால் இன்று காலத்தின் விதிவாசம் நீ உயிரோடு இருக்கும் போதே கோடி போட நிலைமை ஏற்பட்டு விட்டதம்மா மகளே ஒரு குடிகாரனை கூட மணந்து கொண்டு பல துன்பத்தை அனுபவித்தாலும் அவள் சந்தோஷமா இருப்பாள் என கணவன் உயிரோடு இருக்கிறான் ஆனா இறந்து விட்ட பிணத்திற்கு உனக்கு திருமணமா அந்த வாழ்க்கை பொருத்தப்படுமா மகளே வாழ்க்கை பொருத்தம் இல்லை வண்ண கிளியே என் பாசம் துடிக்குதம்மா சின்ன கிளியே வாழ்க்கை பொருத்தம் இல்லை வண்ண கிளியே என் பாசம் துடிக்குதம்மா சின்ன கிளியே உன் வாழ்க்கை பொருத்தம் இல்லை வண்ண கிளியே என் பாசம் துடிக்குதம்மா சின்ன கிளியே அவரவர் தலைவிதி வண்ண கிளியே இந்த தந்தை சொல்ல கேளம்மா சின்ன கிளியே உன் வாழ்க்கை பொருத்தம் இல்லை வண்ண கிளியே என் பாசம் துடிக்குதம்மா சின்ன கிளியே தந்தையோடு கட்டளைய தங்கரதமே நீ தட்டி கழிக்காதே நந்தவனமே தந்தையோடு கட்டளைய தங்கரதமே நீ தட்டி கழிக்காதே நந்தவனமே இறைவன் நடத்தும் நாடகமே அவரவர் கேட்ட பாத்திரமே இறைவன் நடத்தும் நாடகமே அவரவர் கேட்ட பாத்திரமே ஏற்றிக்கொள்ள முடியுமா ஈசன் கணக்கு மாறிடுமா நடிக்கத்தானே நம்மை படைத்தான் சோதனைதான் ஏன் கொண்டு அளித்தான் வாழ்க்கை பொருத்தம் இல்லை வண்ண கிளியே என் பாசம் துடிக்குதம்மா சின்ன கிளியே அவரவர் தலைவிதி வண்ண கிளியே
இந்த தந்தை சொல்ல கேளம்மா சின்ன கிளியே. மகளே, நீ சிறிய வயதிலே பள்ளிக்கு போகும்போது உன்னை சீவி சிங்காரித்து புத்தாடை உடித்து வெள்ளிக்கிண்ணத்தில் அமுதூட்டி பள்ளிக்கு சென்றவா மகளை என்று உன்னை முன்னே அனுப்பிவிட்டு பின்னர் நான் சிரித்துக் கொண்டிருப்பேன். நீ நடந்து போக அழகை பார்த்து இன்று உன் முகத்தை பார்த்து அழுது கொண்டிருக்கின்றேன் அம்மா. மகளே, யாரை நொந்து என்ன பயன் இருக்கிறது? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று. வருவது வழியில் தங்குவதில்லை, வராதது வாவென்று அழைத்தாலும் வரப்போவதில்லை. அவரவர் தலைவிதிப்படி நடக்கும். உன் தலைவிதி அப்படி என்றால் அதை மாற்ற யாராலும் முடியாதம்மா. விதி வலியது. மகளே, கணவன் இறந்து விட்டால் மாமியார் வீட்டில் பூந்த கோடி போடுவார்கள். பெண் இறந்து விட்டால் கடைசி கோடி தாய் வீட்டு கோடி போடுவாங்க. ஆனா நீ உயிரோடு இருக்கும் போது தாய் வீட்டு கோடி இந்த தந்தை உனக்கு கோடி போடுகிறேனம்மா. மகளே பத்மாவதி, அம்மா, கோடி அப்பா, என்னுடைய தலையில் பிரம்மா அப்ப எழுதியபடியே என்னுடைய தரையில் பிரம்மா அப்ப எழுதியபடியே இனி கண்ணீரும் கலக்க வேண்டாம், எனக்கு பொன்மணி வாக்கு தந்தா நான் புகையுடன் போய்வாரே. தந்தையே தந்தையே, அப்பா போய்வாரே தந்தையே, நான் போய்வாரே. மாண்ட பிறத்துக்கு மாலை சூட போய்வாரே. போய்வாரே தந்தையே, நான் போய்வாரே. மாண்ட பிடத்துக்கு மாலை சூட போய்வாரே. போய்வாரே தந்தையே, நான் போய்வாரே. மாண்ட பிறத்துக்கு மாலை சூட போய்வாரே. பெத்து வளர்த்தீரேனா பெண்ணுமில்லை பெண்ணுமில்லை, கொண்ட விட்ட இடத்தில நான் வளர்ந்ததில்லை. பெற்று வளர்த்தீரே பெண்ணுமில்லை பெண்ணுமில்லை, கொண்ட விட்ட இடத்தில நான் வளர்ந்ததில்லை. தாய்மார்களே, இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே எங்க அப்பா எனக்கு திருமணம் செய்யறாரு. அம்மா, இந்த பாவி திருமணத்தை பார்க்க யாரும் வரமாட்டீங்களா தாயே? இந்த தாயில் அதை பொண்ணு திருமணத்தை பார்க்க யாரும் வரமாட்டீங்களாம்மா? இந்த அனாத பொண்ணை வந்து யாரும் வாழ்த்த மாட்டீங்களா தாயே? அம்மா, அண்ட வீட்டினில் உள்ள அம்மாமார்களே ஆட்சிமார்களே பல